பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்யக்கூடாது என்று சொல்லி கோத்தாபய ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தவர் தானே, மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில். அந்த வழக்கு இப்போ கொஞ்சம் முன்னமாக முடிவடைந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, இது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினுடைய வேலையை ராஜபக்ச குடும்பத்தை பழி வாங்குறது தான், அவர்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். எனவே அது குறித்தும் பார்க்கலாம். நாடு முழுவதும் டெங்கு நோய் தீவிரமாக பரவி வருகிறது. அதிலே பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பலியாகி இருக்கின்றார். அது குறித்த விவரங்களை பார்க்கலாம். கனடாவில் இருந்து இலங்கைக்கு வந்த ஒரு 18 வயது மாணவி பெருமளவிலான போதைப் பொருட்களை கொண்டு பிடிபட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் 2 கருத்தோவியங்கள் இன்று இருக்கின்றன. அதில் ஒரு கருத்தோவியம் செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாக ஒரு சிங்கள ஓவியர் என்ன வரைந்திருக்கிறார் என்பது சம்பந்தமான ஒரு கருத்தோவியம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கோத்தாபய ராஜபக்சவுக்கு இன்று ஏமாற்றமே மிஞ்சியது. ஏனென்று சொன்னால், அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட் மனு என்று சொல்லுவோம், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போட்டிருந்தவர், அதற்கு சாதகமான தீர்ப்பு இன்றைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த நிலையில் இன்றைக்கு அவருக்கு ஏமாற்றம் மிஞ்சி இருக்கிறது. இந்த விசாரணைகள் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. என்ன சம்பவம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கோத்தாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி பரவலாக சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் செய்திகள் பரவிக்கொண்டே இருந்தன. எந்த வேளையிலும் கோத்தாபய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்று சொல்லி. பிறகு அவருடைய உதவியாளர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கின்றார், முன்னாள் உதவியாளர். எனவே அடுத்த கட்டம் கோத்தாபய ராஜபக்ச தான் என்று சொல்லி இல்லாமல் இருக்கும்போது திடீரென்று போயிட்டு என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், நீதிமன்றத்தில், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போட்டு விட்டார், தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், அந்த சட்டத்துக்குள்ள கைது செய்தால் என்ன நடக்கும்னு சொல்லி அவருக்கு நல்லபடியாக தெரியும் தானே, அவரே நிறைய பேரை கைது செய்தவர் தானே. எனவே அந்த சட்டத்துக்குள்ள கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி மனு போட்டவர் எப்போ என்று சொன்னால், இந்த மாதம் 16ஆம் தேதி, ஜூன் மாதம் 16ஆம் தேதி. பிறகு 18ஆம் தேதி 2 நாள் கழித்து அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்று 24ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டது. இன்றைக்கு மறுபடியும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு 2வது விசாரணை. அப்போ இன்றைக்கு அவருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் நம்பி இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அவருடைய லோயர் சட்டத்தரணி இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி சட்டத்தரணி என்று வையுங்களேன். அவருடைய பேர் ரொமேஷ் டி சில்வா. அவர் தான் இன்றைக்கு பயங்கரமாக வாதாடினவர். கோத்தாபய ராஜபக்சவை கைது செய்யக்கூடாது, அவர் அப்படி இப்படின்னு சொல்லி கணக்க வாதங்களை வச்சு வாதாடினவர். இருந்தாலும் நீதிபதிகள் இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள், ரோஹந்த அபயசூரிய 1வது நீதிபதி, 2வது நீதிபதி சரத் திசாநாயக்கா. இந்த 2 நீதிபதிகளும் இந்த வழக்கை ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அதுக்கிடையில் கோத்தாபய ராஜபக்ச கைது செய்யப்பட்டா அது நீதிமன்றத்தினுடைய பிரச்சனை கிடையாது. எனவே என்னதான் நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்துக்கு ராஜபக்ச குடும்பத்தை பழி வாங்குறது தான் ஒரே நோக்கம். இந்த அரசாங்கத்தினுடைய ஒரே நோக்கம் அதுதான் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச ஒரு கூட்டத்தில் உரையாற்றிக்குள்ள சொல்லி வச்சுக்கார். ஒவ்வொரு ராஜபக்சர்களாக அவர்கள் கைது செய்கின்றார்கள், நடவடிக்கை எடுக்கின்றார்கள், வெளிநாட்டு பயண தடை விதிக்கின்றார்கள். இதுக்காகவா அரசாங்கம் இயங்குது? நாட்டில் வேறு பிரச்சனைகளே கிடையாதா? நாட்டில் மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச பேசி வச்சுக்கார். நாட்டில் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது உண்மைதான். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் மிக முக்கியமான பிரச்சனையே நீங்கள் தானே. நீங்கள் செய்த ஊழல்களும் நீங்கள் கடந்த காலங்களில் போட்ட விதைகளும் தான் இப்போ எல்லாம் முளைச்சு பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்குது. இந்த பாதாள உலக குழுக்களில் இருந்து, போதை மாஃபியாக்களில் இருந்து, ஊழலில் இருந்து கணக்க விஷயங்கள் விதை நீங்கள் போட்டது தான். எனவே அதெல்லாத்தையும் தோண்டி எடுக்க வேண்டி கிடக்குது, அதெல்லாம் கிளீன் பண்ண வேண்டி கிடக்குது. பிறகு சம்பந்தப்பட்ட உங்களையும் கைது செய்து உங்கள் மேலே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி இருக்குது. எனவே நீங்கள் செய்த குற்றங்கள் அப்படி இருக்கும்போது ஒன்றும் செய்யலாது. எனவே அரசாங்கத்தினுடைய முக்கிய கடமை ராஜபக்ச குடும்பத்தை ஒரு நடவடிக்கை எடுக்கிறதானா என்று கேட்டால் அதில் தவறில்லை என்று தான் நாங்கள் சொல்லலாம். தானே. கனடாவினுடைய டொரண்டோ நகரத்திலிருந்து நேற்றிரவு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கியிருக்கின்றார் ஒரு 18 வயதுடைய கனேடிய பல்கலைக்கழக மாணவி.
வரும்போது சும்மா வராமல் 2 சூட்கேஸ் ஃபுல்லாக வந்து போதைப்பொருள் கொண்டு வந்திருக்கிறார். கசிஸ் போதைப்பொருளை வந்து கொண்டு வந்திருக்கிறார். அதனுடைய பெறுமதியை வந்து 352 மில்லியன் ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. உடனடியாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தினுடைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவால் வந்து அவர் கைது செய்யப்பட்டு பிறகு போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு தானே போலீசினுடைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அவர்களிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டு அவர் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அப்ப அவரிடம் வந்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கேட்டிருக்கணும், அது சரி கனடாவிலிருந்து இங்கே வரைக்கும் இதுக்கு போதைப்பொருளை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அதுக்கு அவா சொல்லி அவ படிக்கிற பல்கலைக்கழகம் இருக்கு தானே, டொரண்டோவில் இருக்கிற பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாரதியா வாகன ஓட்டுநர் அவர் தான் சொல்லியிருக்கார் இந்த மாணவிக்கு, இந்த மாதிரி நீ ஸ்ரீலங்காவுக்கு இந்த 2 சூக்கேஸையும் கொண்டு அங்கே கூடு ஒரு இடத்துல உனக்கு வந்து ஏதோ 12,000 கனேடியன் டாலர்ஸ் தருவன், பல்கலைக்கழகத்துக்கு வந்து ஃபீஸ் கட்டத்தானே வேணும், அந்த ஃபீஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கும், அதோட நீ ஒரு வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்த மாதிரியும் ஆகுது, ஸ்ரீலங்கா சும்மா அந்த மாதிரி நாடு, நல்ல இயற்கையான நாடு, போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அவரான சொல்லி அனுப்பினவராம்னு சொல்லி. எனவே இலங்கை போலீசார் கொடுக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் இப்போ டொரண்டோ போலீசார் வந்து அந்த குறிப்பிட்ட ஆளை வந்து இத்தரைக்கு கைது செய்துட்டார்களோ இன்னும் தெரியல, மிக விரைவில் கைது செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். எனவே யாரோ சொன்ன கதையை கேட்டுக்கொண்டு 2 சூக்கேஸையும் காவிக்கொண்டு இப்போ இலங்கைக்கு வந்து பிடிபட்டிருக்கிறார். இனி இப்போதைக்கு கனடா பக்கம் திரும்பியே போக முடியாது. பேருந்து சாரதி ஒருவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அந்த பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, நேற்றிரவு கொழும்பு கோட்டை பேருந்து தரிப்பிடம் இருக்குதானே, அதுல இருந்து ஒரு பஸ் போயிருக்குது அம்பாறைக்கு. அம்பாறை டிப்போக்கு சொந்தமான ஒரு பஸ் வந்து பயணிகளை ஏற்றி கொண்டு அம்பாறை நோக்கி போய்கொண்டு கேட்குள்ள இன்றைக்கு விடியப்புறம் கிட்டத்தட்ட அம்பாறைக்கு கிட்டவா போனோன்னா ஒரு 5:30 மணி போல வெள்ளம் பிட்டிய என்று சொல்லப்படுற இடத்துக்கு கிட்டவா போய்கொண்டிருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பஸ் சாரதிக்கு வந்து திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டுட்டுது. அப்போ இரவரவா பஸ் ஓடி டயர்டாயிருப்பார் போலோட. அப்போ இன்னும் ஒரியா மாரடைப்பு ஒன்று வந்தோடனே அப்போ கண்ட்ரோல் இல்லாமல் தானே போகும் பஸ், அதால் பஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் போய் மோதுப்பட்டு பஸ் வந்து சேதம். தெய்வாதீனமாக அதில் இருந்த பயணிகளுக்கு வந்து எதுவுமே ஏற்படையில. அந்த சாரதி தான் லேசான காயங்களுக்கு உள்ளாகி அதோட அவருக்கு மாரடைப்பு வர பிறகு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர். இருந்தாலும் மருத்துவமனையில் வந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார். இப்படியான ஒரு தீவிரமான சம்பவம் இன்று காலை பதிவாகி இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தில். இலங்கையில் வேகமாக டெங்கு நோய் பரவி கொண்டு வரது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அரசாங்கம் இது சம்பந்தமாக ஏற்கனவே நிறைய எச்சரிக்கைகளை விடுத்திருக்குது. அரசாங்க தரப்பிலேயும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிறையவே எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பல்கலைக்கழக மாணவி பலியாகி இருக்கின்றார் டெங்கு நோய்க்கு. அதாவது ருகுணு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி, அவனுடைய பேர் வந்து சந்தலி தாரகா என்று சொல்லி அந்த மாணவி வந்து டெங்கு நோயால் பலியாகி இருக்கின்றார். என்னென்னு சொன்னால் மருத்துவமனைக்கு போன பிறகு தன்னுடைய நண்பிகளோட வாட்ஸ்அப்பில் வந்து கலைச்சிருக்கிறா, நான் திரும்பி வர்றது சந்தேகம்தான், திரும்பி வந்தால் பார்த்துக்கொள்ளலாம்ன்ற மாதிரியெல்லாம் மெசேஜ் அனுப்பிக்கிறா. இப்போ வந்து அந்த அவருடைய நண்பிகள் வந்து அந்த தகவல்கள் எல்லாத்தையும் வந்து சமூக வலைத்தளங்களில் போட்டு அது ஒரு பெரிய ஒரு துயரத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே டெங்கு நோய் வந்து தீவிரமாக பரவி கொண்டு வருது. ஒரே நாளில், அதாவது இந்த மாதம் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஒரே நாளில் வந்து 1069 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட இலக்கம் 1069, அதை விட கூடவா கூட இருக்கலாம். எனவே அந்தளவு வேகமாக டெங்கு பரவி கொண்டு வருது. எனவே இந்த பல்கலைக்கழக மாணவி உயிரிழந்தமை பல்கலைக்கழக சமூகங்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளையும் துயரத்தையும் உருவாக்கியுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியினுடைய அகழ்வு பணிகள் தற்காலிகமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றிலிருந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 32வது நாள். அப்போ நேற்றோட வந்து தற்காலிகமான முறையில் நிறுத்தி வச்சுட்டு இனி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மீளவும் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நேற்றைய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 431 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அந்த 431 வந்து 409 முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை விட 100க்கும் அதிகமான சான்று பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்று ஒரே நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஒரு இடத்துல வந்து குவியலாக ஏராளமான எலும்புக்கூடுகள் இருந்ததாகவும் அவற்றினுடைய எண்ணிக்கை 19 என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவை அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்கின்றன. இனி ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அவை அகழ்ந்தெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நேற்று 3 சான்று பொருட்கள் மீட்கப்பட்டதாக அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருப்போர் அறிவித்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணிகள் இருந்திருக்குது. அதே போல கருப்பு பாசி மணிகள் என்று சொல்லுவது தானே, அந்த பாசி மணிகள் கருப்பு நிறத்தில் வந்து அவை மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரியான பொருட்கள் 3 சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இனி அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் ஜூலை மாதம் 15ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்படும்.
செம்மணி மயான பகுதியில் நேற்று மாலை விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் 5 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். என்னென்று சொன்னால், செம்மணி மயானம் இருக்குத்தானே, அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காரும் ஒரு மோட்டார் பைக்கும் நேருக்கு நேர மோதினதில் அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டி கொண்டு வந்த இளைஞருக்கு கால் முறிவு ஏற்பட்டு அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த காரில் வந்தவர்கள் 4 பேர். அந்த 4 பேரில் 2 பேர் மத குருக்கள், 2 பேர் பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 4 பேருமே காயமடைந்திருக்கிறார்கள். எனவே இந்த 4 பேர் மற்றது அந்த இளைஞர், எனவே 5 பேருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி நாமல் அமரசிங்க என்று சொல்லப்படுற ஒரு சிங்கள ஓவியரால் வரையப்பட்ட செம்மணி தொடர்பான ஒரு கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மணி என்று சொல்லி போட் போடப்பட்டிருக்கிறது. அங்கால ஒரு சாதாரண ஒரு குடிமகன் இருந்து ஒரு மிகுந்த ஒரு துயரத்தோடு இருந்து பார்க்குறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மண்ணை தோன்றதுக்கான மண்வெட்டி இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஏராளமான எலும்புக்கூடுகள் தெரியுது. அந்த எலும்புக்கூடுகளை நாங்கள் கவனமாக பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு துவக்கு வடிவத்தில் கீறப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே தான் ஏராளமான மண்டையோடுகள், எலும்புக்கூடுகள் எல்லாம் இருக்குது. எனவே இதுக்கு நாங்கள் விளக்கமே சொல்ல தேவையில்லை என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. எனவே செம்மணியில் இப்படியெல்லாம் நடந்திருக்குது, துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றதை ஒரு ஓவியர், சிங்கள ஓவியர் நாமல் அமரசிங்க தெளிவாக வரைந்திருக்கின்றார். எனவே இந்த 2 கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.